ஏதாவது ஒரு பண்டிகை வந்தால் மட்டும்தாங்க நான் வீட்டை முழுசாக சுத்தம் பண்ணுவேன். ஏன்னா வீடு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால என்னால் சுத்தம் பண்ண முடியாது, அடிக்கடி சுத்தம் பண்ண முடியாது. அதனால் ஏதாவது ஒரு பண்டிகை அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இந்த ட்ரிப்பு வந்து விகாஸ் தம்பி மாலை போடுறான் இல்லைங்களா, அதனால் நான் வீட்டை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணியாச்சு. 2 பேரை வர சொல்லி எல்லாம் சுத்தமாக தொடச்சி க்ளீன் பண்ணிட்டோம். கொஞ்சம் செடிகளை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. எல்லாமே கிரிப்பர்ஸ் வகைகள் சேர்ந்தது தான். ஏன்னா கொடியாக போய் பூ பூக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த செடிகளை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்போ தான் வந்து எம்எஸ்எஸ்லேருந்து வந்திருக்குன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. எல்லாத்தையும் உடனே வாங்கி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சு தண்ணி கொஞ்சம் ஊற்றி எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து சேலம் போகலாம் அப்படின்ட்டு இருந்தோம். அதனால் லஞ்ச் எதுவும் செய்ய வேணாம், போகும்போது அப்படியே நம்ம அமோகத்தில் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டாரு. நாங்களுமே வந்து ஒரு 15 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுங்க அமோகத்துக்கு போய். எங்கள் வீட்டுக்காரர் சேலம் போகும்போதெல்லாம் அடிக்கடி போய் சாப்பிட்டு வருவார். ஆனால் நான் போய் தான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அங்கே போன உடனே அங்கே ஒர்க் பண்ணுற பொண்ணுங்களே கேட்டாங்க, என்னங்க மேடம் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு உங்களை பார்க்கவே முடியல, நாங்கள் சார் வரும்போதெல்லாம் கேட்டுகிட்டே இருப்போம் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்ககிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து அவியல், கூட்டு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் மோர் குழம்பு, இன்னும் நிறைய ஐட்டம் இருந்துச்சுங்க. எல்லாத்தையும் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சோம். நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போனோம். அங்கே போய் நாங்கள் என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கட்டாயமாக சொல்கிறேன்.